சர்க்கம் 30. ஹனுமன் சீதையிடத்தில் பேச நிச்சயித்தது. பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயர் சீதைக்கும் ராட்சசிகளுக்கும் நடந்த சம்வாதத்தையும் திரிசடை சொன்ன ஸ்வப்னத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தார். பிறகு இந்திரனுடைய நந்தவனத்தில் விளங்கும் தேவஸ்திரீயைப் போன்ற சீதையை கவனித்துப் பார்த்து பலவிதமாக ஆலோசித்தார். கணக்கில்லாத வானரர்கள் சகல திக்குகளிலும் தேடிக்கொண்டிருக்கும் சீதையை நான் பார்க்க கிடைத்தது. இந்த லங்காபுரியையும் ராவணனுடைய மகிமையும் ராட்சசர்களுடைய விசேஷத்தையும் நான் மறைந்திருந்து சத்ருவின் சக்தியையும் ரகசியமாக அறிகிற தூதனை போல் நடந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அளவற்ற பராக்கிரமசாலியும் சகல பூதங்களிடத்தில் தயையுள்ளவருமான ராமனுடைய பாரியை அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம். துக்கம் என்பதையே அறியாமல் துக்கத்தில் பீடிக்கப்பட்ட துக்க சமுத்திரத்தின் கரையை காணாத இந்த சந்திரமுகியை நான் அவசியம் சமாதானம் செய்ய வேண்டும். சோகத்தால் கலங்கின மனத்தை உடைய இவளுக்கு தேறுதல் சொல்லாமல் நான் திரும்பி போனால் மகா தோஷத்திற்குள்ளாவேன். அபார கீர்த்திசாலியான இந்த ராஜபுத்திரி ரட்சிப்பவர்கள் இருப்பார்கள் என்பதை அறியாமல் நான் வானரர்களிடத்தில் போவதற்குள் பிராணனை விடுவாள். பூர்ண சந்திரனை போல் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் முகத்தை உடைய மகாவீரனான ரகுநாதன் சீதையை பார்க்க ஆவல் கொண்டிருக்கிறார். அவருக்கு இவளுடைய விருந்தந்தை சொல்லி சமாதானம் சொல்ல வேண்டியது அவசியமே. ஆனால் ராட்சசிகள் விழித்து கொண்டிருக்கையில் சீதையுடன் பேசுவது அசாத்தியம். அதற்கு வழி என்ன? ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறதே. இந்த ராத்திரி கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதற்குள் அவளை சமாதானம் செய்யாவிட்டால் எப்படியாவது பிராணனை விடுவாள் என்பதில் சந்தேகமில்லை. இவளுடன் பேசாமற் போனால் சீதை எனக்கு என்ன சமாசாரம் சொல்லி அனுப்பினாள் என்று ராமன் என்னை கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இவளிடத்திலிருந்து யாதொரு சமாச்சாரத்தையும் கொண்டு போகாமல் அதி சீக்கிரமாய் திரும்பி போனால் ராமனுக்கு கோபம் மேலிட்டு கோப பார்வையால் என்னை கொளுத்தி விடுவார். இவளுடன் பேசி ராமனுடைய சமாச்சாரத்தை தெரிவித்து இவளை தேற்றாமல் திரும்பி போய் சுக்ரீவனையும் ராவணனோடு யுத்தம் செய்வதற்காக இவ்விடத்திற்கு அழைத்து வந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவரும் அவருடைய சைன்யங்களும் இங்கே வருவதற்குள் இவள் பிராணனை விடுவாள். ஆகையால் நான் இந்த மரத்தில் இருந்து கொண்டே ராட்சசிகள் அப்புறம் போவதையாவது தூங்குவதையாவது பார்த்து அந்த சமயத்தில் துக்கத்தில் தவிக்கும் ராமபாரியை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்ற வேண்டும். வானரனான நான் அதிசூக்ஷ்ம ரூபத்துடன் மனுஷ்ய வார்த்தையால் பேசலாமா? அல்லது வியாக்கரண லட்சணங்கள் பொருந்திய சமஸ்கிருத வார்த்தையில் பேசலாமா? பிராமணனை போல் சமஸ்கிருத பாஷையில் பேசினால் குரங்கிற்கு பிறரோடு சம்ஸ்கிருத பாஷையில் பேச பழக்கம் எங்கே? ஆகையால் ராவணனை நம்மை மோசம் செய்ய இந்த ரூபத்துடன் வந்திருக்கிறான் என்று சீதை பயப்படுவாள். சிரோஷ்டமான அர்த்தங்கள் அடங்கிய மனுஷ்ய பாஷையிலும் இவளுடன் பேசுவது நலம். இவளை வேறு விதமாக சமாதானம் செய்ய முடியாது. கோசல தேசத்தில் உள்ளவர்கள் பேசும் பாஷையிலேயே இவளுடன் பேச வேண்டும். இருக்கட்டும், இந்த வானர ரூபத்துடன் அவள் எதிரில் போய் நின்று பேசினால் என் ரூபத்தை அதற்கு விரோதமான மனுஷ்ய பாஷையும் கவனித்து முன்பே ராட்சசர்களால் பலவிதமாய் பயமுறுத்தப்பட்டவள் ஆகையால் அதிக பயமடைந்து நினைத்த ரூபத்தை தரிக்கக்கூடிய ராவணன் என்றே என்னை நினைத்து பெருங்கூச்சல் இடுவாள். அதை கேட்டு ராட்சசர்கள் பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். அவர்கள் விகாரமான முகங்களுடன் யமனைப் போல் என்னை சூழ்ந்து அவர்களுடைய பலத்திற்கு தகுந்தபடி என்னை பிடிக்கவாவது கொல்லவாவது பிரயத்தனம் செய்வார்கள். பெரிய விருட்சங்களுடைய கிளைகளையும் கீழ்கிளைகளையும் அடி மரத்தையும் பிடித்து கொண்டு தாவும் என்னை பார்த்து நான் அவர்களுடன் யுத்தம் செய்வதற்காக எடுக்கும் பெரிய ரூபத்தை கண்டு பயந்து காட்டில் தெரியும் குரங்கிற்கு இந்த பெரிய ரூபம் ஏது? இவன் சத்ருவால் அனுப்பப்பட்ட நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடிய தூதனாய் இருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பார்கள். பிறகு ராவணனுடைய அரண்மனையில் காவல் காப்பவர்கள் அழைத்து கொண்டு வருவார்கள். அவர்களும் சூலம், சக்தி முதலிய ஆயுதங்களுடன் அதிவேகமாக பயங்கரமாக யுத்தம் செய்வார்கள். அவர்களால் சூழப்பட்டு அவர்கள் சின்னாபின்னமாய் அடித்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் களைத்து போவேன். பிறகு சமுத்திரத்தை தாண்டி செல்ல முடியாது. ஒருவேளை பல ராட்சசர்கள் சேர்ந்து என்னை பிடித்து விட்டால் இவளுக்கு ராமனுடைய விருந்தமே தெரியாமல் போகும். பிராணிகளை ஹிம்சிப்பதிலேயே ஆசையுள்ள இந்த ராட்சசர்கள் இவன் யார் சொல் என்று இவளை உபதிரவிப்பார்கள். அப்பொழுது ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் உத்தேசித்த காரியம் கெடும். இவளை கடுங்காவல் வைத்திருக்கும் லங்கையோ கடலால் சூழப்பட்டது. அதற்கு போகும் வழி மற்றவர்களுக்கு தெரியாது. ராட்சசர்கள் ராப்பகலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை யுத்தத்தில் பிடித்து விட்டாலும் கொன்றுவிட்டாலும் என்னை தவிர வேறு வானரன் நன்றாய் விசாரித்து கொண்டு 100 யோஜனை விஸ்திரமான இந்த பெருங்கடலை தாண்டி வந்து
ராம காரியத்தை நிறைவேற்றுவதில் சகாயம் செய்வான் என்று நான் எண்ணவில்லை. ராட்சசர்கள் கணக்கில்லாமல் வந்தாலும் அவர்களை கொல்வேன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சமுத்திரத்தை மறுபடியும் தாண்ட முடியாதென்று எண்ணுகிறேன். யுத்தத்தில் ஜெயமும் அபஜயமும் ஒருவனுக்கு நிச்சயமில்லை. அப்படி சந்தேகம் உள்ள விஷயத்தை தலையிட எனக்கு இஷ்டமில்லை. எந்த புத்திமானாவது சந்தேகப்படக்கூடிய காரியத்தை செய்வானா? சீதையுடன் பேசாவிட்டால் அவள் பிராணனை விடுவாள். இந்த ரூபத்துடன் அவளிடத்தில் பேசினால் மேற்சொன்ன அபாயங்கள் நேரும். ஏறக்குறைய முடிந்த காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டால் சூரியோதயத்தில் இருள் நாசமடைவது போல் கால தேசங்களுக்கு ஒவ்வாமல் கெடுகின்றன. அரசர்கள் மந்திரிகளுடன் நன்றாய் யோசித்து செய்யும் காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் அகப்பட்டால் விளங்குகிறதில்லை. அவர்கள் தங்களை மிகவும் தெரிந்தவர்கள் என்பது நினைத்து கொண்டு காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள். ராமனுடைய காரியம் நிறைவேற்ற வேண்டும். நான் புத்திஹீனன் என்ற பெயர் எடுக்கக்கூடாது. சமுத்திரத்தை தாண்டினதும் இங்கே தேடினதும் வீணாக கூடாது. நான் சொல்ல வந்த சமாச்சாரத்தை சீதை பயப்படாமல் கேட்டு ஆறுதல் அடைய வேண்டும். இவைகளை ஒன்றிற்கொன்று விரோதமில்லாமல் எப்படி முடிக்கலாம்? சிரோஷ்டமான ஆசாரத்தை உடையவரும் இவளுக்கு பிரிய பந்துவான ராமருடைய விருந்தத்தை இங்கே மறைந்திருந்தே சொல்ல வேண்டும். அப்பொழுது அவளிடத்தில் நாடின மனத்தை உடையவளாய் பயப்பட மாட்டாள். இஷ்வக குலத்திலவரும் மகா ஞானியான ஸ்ரீ ராமமூர்த்தியின் சமஸ்த கல்யாண குணங்களையும் மதுரமான வார்த்தைகளால் வர்ணிக்க வேண்டும். மங்களகரமாயும் தர்மத்தையும் அனுசரித்ததாயும் இருக்கும் அந்த விருந்தத்தை கேட்ட பிறகுதான் என்னிடத்தில் இவளுக்கு நம்பிக்கையுண்டாகும் என்று லோகநாதனான ராமனுடைய பாரியை பற்றி இப்படி பலவிதமாக யோசித்து பிறகு நிகரற்ற சாமர்த்தியமுள்ள ஆஞ்சநேயர் மரக்கிளைகளில் மறைந்து கொண்டு பின்வருமாறு உத்தமமான வாக்கியங்களை மதுரமாய் சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீராம ஜெயம்.